பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்ட நபரை சிறப்பு நீதிமன்றம் குற்றச்சாட்டு பதிவு செய்த பிறகு அமலாக்கத்துறை கைது செய்ய முடியாது என உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம் வெங்கடேசன், இந்த தீர்ப்பு குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பதிவுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட வழக்கில் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்ட நபரை அமலாக்கத்துறை கைது செய்ய முடியாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கூறியுள்ளது. இது தொடர்பாக மொஹாலியைச் சேர்ந்த தர்ம்செல் லால் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபய் அசோகா, உஜல் பயான் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. இந்த அமர்வு கூறியுள்ள தீர்ப்பில் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்ட நபரை அந்த வழக்கில் சிறப்பு நீதிமன்றம் குற்றச்சாட்டு பதிவு செய்த பிறகு அமலாக்கத்துறை கைது செய்ய முடியாது என்றும், அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபரை மேற்படி காவலில் எடுத்து விசாரிக்க விரும்பினால் சிறப்பு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மனு தாக்கல் செய்து அனுமதி பெற வேண்டும் என்றும், அந்த வழக்கில் மேற்படி புலன் விசாரணைக்காக குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடாத நபரை அமலாக்கத்துறை கைது செய்ய முடியும் என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.